ஓகே. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாம் மெத்தட்ஸ், ஜாவா ஸ்கிரிப்டோட டாம் மெத்தட்ஸ் ஆக்சுவலி. ஸோ டாம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஆக்சுவலி, விச் மீன்ஸ் ஒரு HTML டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஒரு எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதே போல் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த சினாரியோ வேணாலும் நம்ம வந்துட்டு இதை வச்சு பண்ணலாம் ஆக்சுவலாக. இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ண முடியும் இன்டூ HTML டாக்குமெண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாம் மெத்தட்ஸ். இந்த ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது we can able to achieve it. பட் however இதை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணணும். இது டாமோட ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் ரிட்ரைவ் பண்ணணும். ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணுறதோ, ஆட் பண்ணுறதோ, இல்லை ஈவெண்ட் ஆட் பண்ணுறதோ, ரிமூவ் பண்ணுறதோ, இல்லை அதில் வந்து ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப், பேசிக் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணணும். அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் இப்போ நம்ம பேசிக்காக என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கெட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து அந்த எலமெண்ட்டில் வந்துட்டு மாடிஃபை பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நேவிகேட் பண்ணி அதில் ஏதாவது அதை வச்சு நீங்கள் அடுத்த பேரண்ட் சைல்டு அந்த மாதிரி பண்ணலாமா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ChatGPTயில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ChatGPTயில் போய்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டாம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி DOM methods are JavaScript functions used to interact and manipulate the structure, content of any style of HTML documents. Okay va? So these methods allow developers to access, modify or add, delete elements actually. So web page la irukka element remove பண்றது, add பண்றது, அதோட ஸ்டைலை மாத்துறது, attribute மாத்துறது, இது எல்லாம் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் actually. ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு HTML டாக்குமெண்ட் வேணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சிஸ்டத்தில் போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சிஸ்டத்தில் போய்ட்டு ஏதோ ஒரு இடத்துல நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா JS DOM அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் கோடை நான் வந்துட்டு என்னோடய கிட்டில் வந்து புஷ் பண்ணிடுறேன். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் போய்ட்டு இதை வந்து இப்போ நான் வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரை வந்து இப்போ இதில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோல்டரை டேரெக்டாக போய்ட்டு மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு இங்கே வந்து டெஸ்ட் கேட்கும், டெஸ்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோல்டரை வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன், விச் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு HTML ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து dom1.html ஆக்சுவலாக. இது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. கொடுத்துட்டு இதில் வந்து நான் HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சராக நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம HTML பற்றியில் எதுவுமே பேச போகிறதில்ல, ஒன்லி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் த ChatGPTயில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலமெண்ட் செலெக்ஷன் மெத்தட்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் இந்த டாமோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலமெண்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும் ஆக்சுவலி. ஸோ எலமெண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம், கொரி செலக்டர் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதில் வந்து இது எல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப அதிகமான இடத்துல ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்கப்புறம் வந்து இந்த கொரி செலக்டர் ஆக்சுவலாக. இது ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் எல்லா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னா நம்ம CSSல ஐடி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐடியை வச்சு ஒரு எலமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் ஒரு H1 அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இங்கே H1 க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஐடியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ID1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னென்னா கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ID1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ H1 அதோட ஐடி வந்து ID1 ஆக்சுவலாக. இதில் வந்து நான் சாம்பிள் ஹெட்டிங் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட H1 ப்ளஸ் அதோட ஐடி ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஐடியை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எடுக்கணும், ப்ளஸ் வந்து இதோட அவுட்புட்டை மாற்றணும். இப்போ இதோட அவுட்புட் இந்த பேஜை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ நமக்கு இப்போ இந்த அவுட்புட் வந்து ப்ராப்பராக வந்துடுச்சு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போயிட்டீங்க அப்படி. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த அவுட்புட் இப்போ இருக்குது. இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு
இதில் வந்து ஒரு CSS கிளாஸ் ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சுவலாக. எடுத்தோடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகிற மாதிரி இருக்குது. இருங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதான் document.getElementById. இதை வச்சு நீங்கள் இந்த எலமெண்ட் ரிட்ரைவ் பண்ணலாம். எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலமெண்ட்டோட எண்டு, அதாவது இந்த டாக்குமெண்ட்டோட எண்டில் வந்து இந்த HTML டாக்குமெண்ட்டோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா document.getElementById ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ getElementById இதில் போய்ட்டு நீங்கள் ID 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோட், இந்த 12 இருக்க இந்த லைன் நம்பர் கோடு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் என்டையர் HTML டாக்குமெண்ட்டுமே இந்த எலமெண்ட், எந்த எலமெண்ட்டோட ஐடி வந்து இது 1 இருக்கோ, இந்த ID 1 அப்படிங்கிறது இருக்கோ, அந்த எலமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ let h1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த என்டையர் எலமெண்ட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிரும் ஆக்சுவலாக. ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அந்த சாம்பிள் ஹெட்டிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து இன்னர் HTMLனு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது கொடுக்கல. ஓகே, இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து சாம்பிள் ஹெட்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை வந்து எனக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து h1.innerHTML ஈக்குவல் டு இதில் போய்ட்டு நான் வந்து அப்டேட்டட் ஃப்ரம் JavaScript அப்படின்னு கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதோட அவுட்புட் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் ஹெட்டிங் அப்படி தான் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக மாறிடும். இது ஏன் மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு வந்து சாம்பிள் ஹெட்டிங் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஹவவர் பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட்டாகவே இதை ஒரு டெக்ஸ்ட்டை மாற்றுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இன்கேஸ் இப்போ இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதான் அவுட்புட். ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இது லோட் ஆகும், அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தால உங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து உங்களால் ரெகனைஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. பட் ஹவவர் இதான் வந்து ஒரு பேசிக்ஸ் ஆஃப் DOM ஆக்சுவலாக. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேசிங் த டெக்ஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ ரீப்ளேசிங் த டெக்ஸ்ட் இன் JavaScript ஆக்சுவலாக. ஓகேவா? தட்ஸ் இட். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது document.getElementById அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதில் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது. எனக்கு getElementById வேணாம் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா let h1 ஈக்குவல் டு அதே document.getElement பை டேக் நேம் ஒன்று இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக. டேக் நேம் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் டேக் வச்சு கெட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் h1 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த getElements பை டேக் நேமில் ஒரே ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அரேவாக தான் கொடுக்கும் ஆக்சுவலாக. ரிட்டர்ன் த அரே. இது உங்களுக்கு ஃபுல்லாக என்ன இது அவுட்புட்டாக வராது ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு அரே மட்டும்தான் வரும், அரேவாக தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த அரேவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து அரேவை எடுக்கிறதுக்கு நம்ம அதோட பொசிஷன் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல 0ன்னு கொடுத்துக்கணும். விச் மீன்ஸ் நம்மளதில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அக்சஸ் பண்ணுற அந்த அந்த இதை மாற்றிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து document.getElementByIdன்னு கொடுத்துட்டேன். அப்போ வந்து இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் கொடுக்கும். பட் document.getElementsByTagName இதில் வந்து முக்கியமாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நேம்லேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த மெத்தடோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் இருக்குது பாருங்கள். விச் மீன்ஸ் getElements, விச் மீன்ஸ் இது அரேல கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக getElementsByTagName ஆக்சுவலி. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இதை நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் எலமெண்ட் வரும். விச் மீன்ஸ் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் வரும். ஈவன் தோ நீங்கள் ஒரு எலமெண்ட் வச்சிருந்தாலும் அவுட்புட் வந்து உங்களுக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதனால தான் நான் மல்டிபிள் எலமெண்ட் எடுக்கும்போது அரேல வரும். அரேல இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட், அது அரே 10 எலமெண்ட் கொடுத்தாலும் சரி 2 எலமெண்ட் கொடுத்தாலும் சரி நான் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 0 அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்பும் ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து getElementsByTagName. ஸோ இதே போல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு getElementsByClassName. getElementsByClassName அப்படிங்கிறது CSS நம்ம கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கிளாஸ்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த கிளாஸை வச்சு எடுக்கிறதுக்கு getElementsByClassName. நெக்ஸ்ட்டு வந்து கொரி செலக்டர். எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இந்த கொரி செலக்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த கொரி செலக்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இந்த getElementById மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஜென்ரிக் ஆக்சுவலாக. இதில் வந்து getElementById அப்படிங்கிறது வெறும் ஐடிக்கு மட்டும்தான், நீங்கள் அதில் வேறு எதுவுமே பண்ண முடியாது கரெக்டாக. பட் இந்த கொரி செலக்டரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன லாஜிக் கொடுத்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும். ஒரு நீங்கள் மேட்சிங் செலக்டர்ஸை கரெக்டாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம CSSக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். CSSல வந்து ஒரு எலமெண்ட் ஐடியை வச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் நேமுக்கு வந்து டாட் யூஸ் பண்ணியிருப்போம்.
டேக்குக்கு வந்து நம்ம டேரெக்டாக டேக் நேம் கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்து ஒரு எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதுக்கு வந்து சிஎஸ்எஸ்லாம் உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரி செலக்டர் ஓகேவா. ஸோ இந்த கொரி செலக்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் கொடுத்துட்டு மேலே இருக்கிற அதே ஸ்டெப்ஸ் தான். மேபி நான் இதை கூட ஓகே. ஸோ இந்த கொரி செலக்டரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் டேக் நேம் கொடுக்கலாம், ஐடி கொடுக்கலாம், கிளாஸ் நேம் கொடுக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த ப்ராப்பரான அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஐடி அப்படின்னா நீங்கள் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடிக்கு வந்து நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் நேமுக்கு வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் இது வேறு என்ன டேக் நேமுக்கு டேரெக்டாக டேக் நேம் தான் ஆக்சுவலாக. டேக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ நேம் ஆஃப் த டேக். அது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட். டேக் நேம்னா சேம் தான் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த மேட்ச்சில் வேணாலும் நீங்கள் இந்த கொரி செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியோ இல்லை கிளாஸ் டேக் நேமோ கிளாஸ் நேமோ அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த கொரி செலக்டருக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடி வச்சு எடுக்கிறது. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஐடிக்கு வந்து நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேஷ்னு கொடுத்துட்டு இந்த H1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே ரெட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வேறு கண்டென்ட் கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் கொரி செலக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொரி செலக்டர். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரி செலக்டர் அப்படிங்கிறது வரணும். ஓகே. ஏன் வரல அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து தப்பான இது கொடுத்துருக்கேன். ஸோ ஐடிங்கிறது ID1 அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் வரல. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எஸ் ஃப்ரம் கொரி செலக்டர் அப்படின்னு சொல்லி வந்துச்சா. ஸோ இதுதான். இது வந்து கொரி செலக்டர்லேருந்து ஒரு ஐடி எடுக்கிறது. இதே வந்து நீங்கள் டேக் நேம் வச்சு கூட இதில் எடுக்கலாம். இதே கொரி செலக்டர் தான், வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. பட் டேக் நேம் அப்படிங்கிறது என்னது H1 ஆக்சுவலாக. ஸோ H1 மட்டும் கொடுங்க. இந்த இடத்துல இது தேவை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. இது வந்து அரேலாம் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால் இதை எடுத்து விட்றேன். இது டேரெக்டாக தான் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே அவுட்புட் தான் இருக்குது. சரிதா? உங்களுக்கு மேபி நான் மாற்றி விட்றேன். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அவுட்புட் மாதிரி தான். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து பை டேக் நேம். ஸோ மேபி நான் வந்துட்டு இதை வந்து நான் உங்களுக்கு இது வந்து பை ஐடி. ஓகேவா? இது சும்மா ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வச்சு எடுக்கிறதுக்கு ID1 ஓகேவா கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல போயிட்டு இந்த ஐடி வந்துடும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஐடி இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை இது வந்து டேக் நேம் ஆக்சுவலாக. கரெக்டாக? ஸோ இந்த டேக் நேம் வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துடும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு விதம். அது இல்லை எனக்கு வந்து அடுத்து கிளாஸ் நேம் வச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுவுமே இந்த கொரி செலக்டர் வச்சு பண்ணலாம் ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் இந்த கிளாஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா CLS1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த CLS1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CLS1 அப்படிங்கிறது கொடுக்கணும். பட் இது வந்து கிளாஸ் நேம் அப்படிங்கிறனால நான் வந்து டாட் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஆக்சுவலி. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த டாட் அப்படிங்கிறது எனக்கு என்னோட கிளாஸ் நேம். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இதுவுமே எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். பார்த்தீங்க அப்படின்னா எந்த எரருமே இல்லை, அதே அவுட்புட் தான் இருக்குது. மேபி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன். தட்ஸ் இட். ஸோ ஒரே கொரி செலக்டர் தான், ஒரே எலமெண்ட் தான். பட் அது ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பாசிபிலிட்டி இருக்குது. எய்தர் யூ கேன் கோ வித் ஐடி, யூ கேன் கோ வித் டேக் நேம், ஆர் யூ கேன் கோ வித் கிளாஸ் நேம் ஆக்சுவலாக. ஓகேவா? இதில் இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் தீஸ் ஆர் பேசிக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எப்போவுமே டாமோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம எலமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம இங்கே சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னர் HTML, விச் மீன்ஸ் அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் மாதிரி இருக்கும். பட் இதில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஆக்சுவலாக அப்புறமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக போயிட்டு இங்கே வந்து ஸ்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நம்ம. கரெக்டாக? பட் அந்த மாதிரி கொடுக்காம நீங்களே வந்து ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே டிவ்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? திஸ் இஸ் டிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த டிவ் அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கும் ஆக்சுவலாக. கரெக்டாக? இப்போ இந்த டிவ்க்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஜென்ரலாக நம்ம வந்து HTML பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதில் போய்ட்டு உங்களோட அந்த எலமெண்ட்டோட நேம் விச் இஸ் பட்டன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா பட்டன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆச்சு. பட் இதை வந்து HTML இன்ஜெக்ட் பண்ணல. இப்போ நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிட்டேன், ஃபைன். பட் இதை வந்து நம்ம HTML இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
let button equal to button. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பட்டனை மட்டும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான். ஸோ இது க்ரியேட் பண்ணி நான் இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த லெஃப்ட் சைடு இருக்க வேரியபிள் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டன் டாட் இன்னர் HTML. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டனுக்கு இடையில ஒரு நேம் வைக்கணும்ல, அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா created from JavaScript. இதான் என்னோட வேல்யூ. ஓகேவா, created from JavaScript அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டனோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டனை கொண்டு போய் நான் வந்து என்னோட டிவ்க்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்போ அதை பண்ணணும், டிவ்க்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா டிவ்வை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ எஸ், இது வந்து திரும்பி சுற்றி ஒரே வேலை தான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பட்டனை க்ரியேட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த பட்டனுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டோம். பட் இப்போ இந்த பட்டனை வந்து HTML ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று டேரெக்டாக நீங்கள் அந்த டிவ்க்குள்ளே வச்சு ஆட் பண்ணலாம், இல்லை HTML ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த டிவ்க்குள்ளே தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் query selector இதுக்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக டிவ் அக்சஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இந்த டிவ் அக்சஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் அப்பண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணால் சைல்டு வந்து அப்பண்ட் பண்ணும். இந்த சைல்டுக்குள்ளே உங்களோட பிடிஎன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த பட்டனை வந்து இதில் ஆட் ஆயிடுச்சு. கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை வந்து உங்களோட query selector அப்படிங்கிற அந்த ஒரு டிவ்க்குள்ளே கொடுத்து அப்பண்ட் சைல்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பட்டன் வந்து உங்கள் இதுக்குள்ளே ஆட் ஆயிரும் ஆக்சுவலாக. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு மல்டிபிள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஒர்க் ஆக்சுவலாக. ஒரு டிவ்க்குள்ள ஒரு பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக கோடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட HTML கோடில் நான் பட்டனே கொடுக்கல கரெக்டாக. ஆனால் இது எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட JavaScript மூலியமாக இந்த பட்டனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா இந்த மாதிரி அப்பண்ட் சைல்டு இருக்குது, இதே போல் ரிமூவ் சைல்டு இருக்குது. ஒரு சைல்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலும் அப்போயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இது அடுத்து என்னென்னு பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அப்பண்ட் சைல்டு தான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் சைல்டு. இந்த ரிமூவ் சைல்டு அப்படிங்கிறது இதே போல் தான், ஒரு சைல்டை வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த H1 எடுத்துக்கோங்களேன், இந்த H1 வந்து நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இந்த H1 அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டு இருக்குல்ல, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏற்கனவே நம்ம H1 எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக. H1 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ஏற்கனவே H1 வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாமோட ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டை நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒன் போய்ட்டு H1 டாட் ரிமூவ் சைல்டுன்னு கொடுத்துங்க. ஆக்சுவலாக ரிமூவ் சைல்டு, ரிமூவ்னா அதே ரிமூவ் பண்ணிடும், சைல்டுனா சைல்டு ஆக்சுவலாக. ஓகே, நான் ரிமூவ்னு கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ ரிமூவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ரிமூவ், அது ஃபுல்லாக அதே ரிமூவ் பண்ணிக்க நினைக்கிறேன். எஸ், ஸோ ரிமூவ் ஆச்சு, அதுவே ரிமூவ் பண்ணிக்கும். ரிமூவ் சைல்டுனா அந்த சைல்டு ரிமூவ் பண்ணுறது, நான் டேரெக்டாகவே இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணுறது நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் சைல்டு ஆக்சுவலாக. ஸோ ஒரு சைல்டு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து நியூ சைல்டு ப்ளஸ் ஓல்டு சைல்டு 2 சைல்டுமே நீங்கள் எடுக்கணும். ஒன்றை க்ரியேட் பண்ணணும், ஒன்றை ரிமூவ் பண்ணணும். இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் யாருக்காவது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் இருக்கும் ஆக்சுவலாக, அது பாஸ்வேர்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் அந்த பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம அதை வந்து எப்படி இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு டேரெக்டாக JavaScriptல HTMLல நான் வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். நான் டைப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா நான் டைப் பண்ணுறது ஹிடனில் தான் இருக்கும், விச் இஸ் ஃபைன். பட் எனக்கு வந்து ஒரு ஒரு கான்செப்ட் வேணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு ஐக்கான் வச்சுப்பேன். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இது வந்து மாறணும் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே, பட்டனில் வந்துட்டு நான் வந்து ஷோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இது மீனிங் என்னென்னா நான் டைப் பண்ண பாஸ்வேர்டை பார்க்கணும் அப்படின்னா ஷோ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஷோ ஆகணும் கரெக்டாக. அது எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இன்புட் பாக்ஸ் இருக்குல்ல, இதோட டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து டெக்ஸ்ட்டுன்னு மாத்தினா நமக்கு வந்து பாஸ்வேர்ட் ஷோ ஆகுமா, அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஆன் கிளிக்கை ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆன் கிளிக் அப்படிங்கிறத இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஷோ பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி டியூட்டோரியலில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி யாராவது பற்றி இந்த ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா இதை பற்றின பார்ட் 3 வீடியோ ஐ திங்க்
போன அந்த வீடியோ இருக்கும், அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் பிளேலிஸ்ட் லிங்க்கும் ப்ளஸ் அந்த லிங்க் எல்லாமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்புட் டைப்பை எடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்புட் டைப்பை எடுக்கிறது நம்ம என்ன பண்ணோம், ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ document.query selector நான் இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பட் இதில் வந்து நான் ஒரே ஒரு இன்புட் அப்படிங்கிறனால நான் டேக் நேமே கொடுத்துக்கலாம், விச் இஸ் இன்புட். நீங்கள் ஐடி கொடுக்கலாம், கிளாஸ் நேம் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? பட் இதில் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ document.query selector let இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து க்ரியேட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட்டில் இன்புட் டாட் செட் ஆட்ரிபியூட், இது வந்து ஆட்ரிபியூட் செட் பண்ணணும் ஆக்சுவலாக. இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப்பில் இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ டெக்ஸ்ட்டுன்னு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக க்ரியேட் ஆகும். டெக்ஸ்ட்டாக மாறி வரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்ப்போம் நம்ம. ஸோ டைப் பண்ணுறோம், ஷோ பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், மாறிச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டோட அந்த ப்ராப்பர்ட்டியவே நீங்கள் இந்த டாம் எலமெண்ட்ஸை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக. டாம் மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால தான் இந்த டாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்டில். உங்கள் HTML ஸ்ட்ரக்சரே என்டையராக நீங்கள் இந்த பர்டிகுலர் டாம் மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CSS கிளாஸை ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட் ரிமூவ் அடுத்தது ட்ராவர்ஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. இதை பற்றி இப்போ பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங். இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒரு பட்டனோட ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பட்டனோட ஒரு எலமெண்ட்டோட ஆன் கிளிக்கை ஹேண்டில் பண்ணுறது, ஆன் சேஞ்ச் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம். பட் இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஈவெண்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டிவுக்கு கொடுக்கலாமா? ஓகே, நான் வேணால் இன்னொரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனில் போய்ட்டு பட்டன் இதுக்கு வந்து ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஐடிக்கு வந்து என்ன BTN _ ID அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு கிளிக் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து உடனே எனக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஃபைன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அலர்ட் ஷோ ஆகணும். பட் இதுக்கு வந்து நான் ஆன் கிளிக் அப்படிங்கிற அந்த ஒரு நார்மலான அந்த ஈவெண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து நான் query selectorல ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் பாட்டம் ஆஃப் த பேஜில் போய்ட்டு ஸோ டாக்குமெண்ட் query selector இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அதோட ஐடி ஆக்சுவலாக கரெக்டாக. ஸோ இதில் வந்து BTN _ ID ஆக்சுவலாக .add event listener இதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஆடில் வந்துட்டு நீங்கள் கிளிக் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, கிளிக்குன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா நான் இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறேன், அதுக்கு வந்து கிளிக் அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஸோ கமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா விச் இஸ் ஃபைன். இப்போ இதோட மீனிங் என்னன்னா இது அனானிமஸ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் பற்றி நான் இன்னும் ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பார்த்துட்டோம், நீங்கள் தேவைப்பட்டு அங்கே பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இந்த அலர்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, தட்ஸ் இட். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கிளிக்குன்னு கொடுக்குறேன். இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐடி அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹேஷ் சிம்பல் யூஸ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து கிளிக்குன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து சாம்பிள் அப்படிங்கிறது வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக நான் வந்து ஒரு பட்டனுக்கு ஈவெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இதை வச்சு நீங்கள் நிறைய வேலை பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் இது வந்து ஒரு சிம்பிள் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் how you can able to use this DOM methods using JavaScript. இதை வச்சு இன்னும் நீங்கள் நிறையா பண்ணலாம். ஒரு இமேஜ் ஸ்லைடர் பண்ணலாம். நீங்கள் வெப் பேஜில் பார்க்குற எல்லா ஒரு அனிமேஷன்ஸும் இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஃபீட்ஸ் அப்டேட் ஆகிறது, லைக்கு கொடுக்கறது, ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறது, அதே போல் நீங்கள் டைப் பண்ணும்போது ஹேஷ்டேக் வந்து கீழே லோட் ஆகிறது, சர்ச் பண்ணும்போது கீழே லிஸ்ட் ஆகுறது, சர்ச் பண்ணோன்னா அந்த லிஸ்ட்டு வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாம் மெத்தட்ஸ் தான். ஸோ டாம் மெத்தட்ஸை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் எண்டில். அது மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் இருக்க ப்ரௌசராக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு அந்த அனிமேஷன்ஸ் எதாக இருந்தாலுமே நம்ம இந்த டாம் மெத்தட்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். முக்கியமாக இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்த்துக்கிறது ரொம்ப பேசிக்ஸ் ஆக்சுவலாக. பட் இதில் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட மெயிலை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து உங்கள் மெயிலை கொடுத்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்ஸ் மெத்தட்ஸ் என்ன, இது என்னென்னலாம் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற செப்பரேட் வீடியோ தனியாக இருக்குது. அந்த வீடியோவை ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறாங்க இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது பேசிக்ஸ் ஆக்சுவலாக. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மெத்தட்ஸான அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ வேணும் அப்படின்னா
உங்களோட மெயிலை இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்கள் கொடுத்துட்டு அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் உங்கள் மெயிலையும் உங்களோட என்ன லாங்குவேஜுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கான்செப்ட் வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு இந்த அட்வான்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டோட லிங்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பெஷலாக லிங்க் பண்ணுவோம். இது பப்ளிக்காக இருக்காது, only for specific people. கைஸ், உங்களுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் கற்றுக்கணும், இதில் இன்னும் நிறைய என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களோட மெயிலை இந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒரு ஃபார்ம் லிங்க் இருக்குது. அந்த ஃபார்மில் போய்ட்டு உங்கள் மெயில் ஐடியும் உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களோட மெயிலுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். அதோட அந்த புக்ஸு அது என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அதோட வித் சோர்ஸ் கோடோட உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சு விட்ருவோம். ஸோ யூ கேன் ஏபிள் டு ஃபாலோ திஸ் திங். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். அதனால தான் நாங்கள் பப்ளிக்கில் இந்த வீடியோ கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ யாருக்கு இந்த வீடியோ பற்றி வேணும் அப்படின்னா உங்களோட மெயிலையும் உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்டாக எம்பையரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா we will send the links along with some other resources also ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி we will not spam you. தேவையில்லாத மெயில் அனுப்ப மாட்டோம் ஆக்சுவலாக. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? தேங்க்யூ.